ओम श्री हनुम भीम मध्वांतर्गत श्री रामकृष्ण वेदव्यासात्मक श्री लक्ष्मी हयग्रीवाय नमः। हरि ओम। हरे श्रीनिवास श्री गुरुराजो विजयते। அனைத்து சஜ்ஜனர்களுக்கும் தாசன் ஸ்ரீனிவாசனின் அநேக கோடி நமஸ்காரங்கள். அனைவரும் அறிய வேண்டிய மத்வ சித்தாந்தத்தின் 35வது பகுதி இது. பேதம் மற்றும் தாரதம்யம் என்பது தத்துவங்களின் ஸ்வரூபம் மற்றும் ஸ்வபாவங்களை அல்லது குணங்களை அல்லது அந்த ஸ்வரூபத்தின் இயற்கையான தன்மையை வைத்தே வருகிறது என்று கண்டோம். ஒரு ஸ்வரூபத்தையும் அதன் ஸ்வபாவங்களையும் தனியாக பிரிக்க முடியாது. இதற்கு சில உதாரணங்களை ஏற்கனவே ஆரம்ப கட்டங்களிலேயே கண்டிருக்கிறோம். ஆனால் பூர்வபக்ஷவாதமோ பரபிரம்மே, அதாவது இறைவனே குணமற்ற தத்துவம் அல்லது நிர்குணன் என்று சொல்கிறது. பேதங்களும் தாரதமியமும் நிறைந்த இந்த சிருஷ்டி சத்தியம் என்று ஜெகத் சத்தியத்துவவாதத்தை மத்வ சித்தாந்தம் முன்வைக்கிறது. ஆனால் இந்த ஜகமே இருப்பது போல் பார்வைக்கு தெரிகிறதே தவிர இது உண்மையில் இல்லவே இல்லை. பிரம்மம் மட்டுமே சத்தியம், ஜீவனும் பிரம்மமே, ஜகத் என்பது மித்யை என்பதெல்லாம் பூர்வபக்ஷவாதங்களாக இருக்கிறது. இருப்பதே பிரம்மம் ஒன்றுதான், அவனும் நிர்குணன் என்று சொல்லிவிட்டால் தத்துவ சங்கியானத்தில் உள்ள தத்துவங்களும் அவற்றினிடையே உள்ள பேதங்களும் தாரதமியமும் அர்த்தமற்றதாகிவிடும். ஆனால் சாஸ்திரங்களோ ஜகத் சத்தியத்துவத்தையும் பஞ்சபேதங்களையுமே கூறுகிறது. ஆகவே மத்வ சித்தாந்தவாதிகள் பூர்வபக்ஷத்துடன் பஞ்சபேதங்கள், பிரம்ம குண பரிபூர்ணத்துவம், ஜகத் சத்தியத்துவம் ஆகியவைகளை நிரூபிப்பதற்காக வாதிட வேண்டியுள்ளது. இவை தொடர்பான வாதங்களையும் சாஸ்திரங்களில் இருந்து ஒரு சில பிரமாணங்களையுமே அடுத்த சில பகுதிகளில் நாம் காணப்போகிறோம். ஜகத் சத்தியத்துவம், பேதங்கள், தாரதமியம் தொடர்பான சித்தாந்த வாதங்களை அறியாமல் நேரடியாக தேவதா தாரதமியம், தைத்திய தாரதமியம் போன்ற தாரதமிய பட்டியல்களுக்குள் நுழைவது உச்சிதமாக படவில்லை. பேதங்கள் பற்றியும் தாரதமியம் பற்றியும் ஆராய வேண்டும் என்றால் பேதங்களும் தாரதமியமும் உண்டு, அவை சத்தியமே என்பதில் நாம் முதலில் திருப்தி கொள்ள வேண்டும் தானே, அவற்றை ஆராய வேண்டும் தானே. அதாவது இந்த பேதங்கள் தாரதமியம் அனைத்தும் உண்மையில் உள்ளனவா என்பதை ஆராய வேண்டும் தானே, சந்தேகமின்றி தெளிவடைய வேண்டும் தானே. அதனாலேயே சென்ற பகுதியின் முடிவில் பிரம்ம குண பூர்ணத்துவம், ஜகத் சத்தியத்துவம் போன்ற கோட்பாடுகளை பற்றின வாதங்களுக்குள் முதலில் செல்வோம் என்று கூறியிருந்தேன். தத்துவங்களில் எது உண்மை எது பொய் என்பது பற்றின பூர்வபக்ஷவாதங்களை முதலில் காண்போம். பூர்வபக்ஷம் என்றால் எதிரணி, அப்போனன்ட் ஃபிலாசபி என்று சொல்லலாம். சித்தாந்தவாதம் என்று நாம் சொல்வது எந்த சித்தாந்தத்தை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமோ அந்த சித்தாந்தம். இவ்விடத்தில் மாயாவாதம் பூர்வபக்ஷவாதம், சித்தாந்தவாதம் என்பது மத்வ சித்தாந்தவாதம். பூர்வபக்ஷவாதத்தை பொறுத்தவரை இந்த சிருஷ்டி அல்லது ஜகத் என்பது நம் மனக்கற்பனை
அவ்வளவே. மென்டல் ப்ரொஜெக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். சாதாரணமாக சிந்தித்து பார்த்தாலே இதனை மறுத்துவிட முடியும். சிருஷ்டி என்பது நம் கற்பனை என்றால் இங்கு நிகழும் அனைத்தும் நம் விருப்பப்படியே நடக்க வேண்டும் தானே. நம் விருப்பத்திற்கு மாறாக பலவும் நடக்கிறது எனும்போதே இது நம் கற்பனை அல்ல, வேறு ஏதோ ஒரு சக்தி இவற்றை கட்டுப்படுத்துகிறது என்பதை யூகிக்கலாம். விழிப்பு நிலையில் கற்பனை செய்பவன் ஒருவேளை சுதந்திரனாயின் எல்லாம் தன் விருப்பப்படிதானே கற்பனை செய்வான். சரி, பூர்வ பட்சம் எது உண்மை எது பொய் என்பதை எப்படி நிர்ணயிக்கின்றனர், எப்படி தன் வாதங்களை முன்வைக்கின்றனர் என்று பார்ப்போம். அதாவது இது உண்மை இது பொய் என்று அவர்கள் நிர்ணயிக்கும் கிரைட்டீரியா என்ன, எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கின்றனர் என்பதை முதலில் நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆராயப்படும் தத்துவங்களில் உள்ள சத்தியத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு பூர்வபக்ஷவாதிகள் 3 கோணங்களை எடுத்துக்கொள்கின்றனர். முதலாவது சத் அல்லது சத்தியம், இரண்டாவது அசத் அல்லது பொய், மூன்றாவது சத் அசத் விலக்ஷணம் அல்லது மித்யை என்று சொல்கிறார்கள். மித்யை என்றால் என்ன? இருக்கிறது என்றும் சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது. இருப்பது போல் தோன்றுகிறது, அது வெறும் தோற்றமே, ஆனால் அது சத்தியம் இல்லை என்று பொருள். இதனை மித்யை என்று சொல்கிறோம். பூர்வபக்ஷவாத பிரகாரம் பரபிரம்மம், அதாவது இறைவன் ஒருவரே சத்தியம் அல்லது சத், முதல் கோணத்தில் வர்றது சத். அவர், அதாவது அந்த பரபிரம்மம் எந்த மாறுதலுக்கும் உட்படாதவர், குணங்களே அற்ற நிர்குணன். இது ஒரு வாதம். இரண்டாவது, இருப்பதற்கே சாத்தியமற்ற முயல் கொம்பு, வெட்பக்குளிர் போன்றவை அசத் அல்லது பொய். இது இரண்டாவது. மூன்றாவது, ஜகத்தை பொறுத்தவரை இது மித்யை, வெறும் தோற்றம், இருப்பது போல் தோன்றுகிறது, ஆனால் ஞானத்தின் வாயிலாக காணும் பொழுது இது உண்மையில் இல்லை. பரபிரம்மத்தின் மேல் இது இயற்றப்பட்டுள்ளது. இதை சரியாக புரிந்து கொள்ள பூர்வபக்ஷவாதம் அளிக்கும் உதாரணங்கள்தான் பாம்பு கயிறு, வெள்ளி சிற்பி போன்ற உதாரணங்கள். இருட்டில் ஒரு பாம்பு தெரிகிறது. அங்கு பாம்பு ஒரு தோற்றமே. ஆனால் அருகில் சென்று கண்டால் அது பாம்பே அல்ல, கயிறு என்று தெரிந்துவிடுகிறது. இறுதியில் கயிறு மட்டுமே சத்தியமாக உள்ளது, நிரந்தரமாக உள்ளது. பாம்பானது இருப்பது போல் தோன்றும் ஒரு தோற்றம், அவ்வளவே, ஆனால் உண்மையில் இல்லை. இவ்விடத்தில் பாம்பானது கயிறின் மேல் இயற்றப்பட்டுள்ளது, சூப்பர் இம்போஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இதேபோல் தோற்றத்தில் சத்தியமாக தெரியும் இந்த ஜகத்தும் சிருஷ்டியும், பேதங்கள் நிறைந்ததாக தோன்றும் நம் உலகமும் வெறும் தோற்றங்களே, மித்யை. இந்த சிருஷ்டியானது பரபிரம்மத்தின் மேல் இயற்றப்பட்டுள்ளது. ஆகவே ஞானக் கண்ணில் பார்த்தால் பரபிரம்மம் ஒன்றே சத்தியம். இந்த பாம்பு கயிறு உதாரணம் போலவே சிப்பி வெள்ளி இந்த உதாரணமும் சொல்லப்படுகிறது. சரியான வெளிச்சம் இல்லாமல் பார்த்தால் சிப்பி சில சமயம் வெள்ளியாக தெரிகிறது, ஆனால் அருகில் சென்று பார்த்தால் அது வெள்ளி அல்ல என்று தெரிந்து விடுகிறது. ஆகவே இந்த உதாரணங்களில் வருவதைப் போல் இந்த ஜகத்தானது
பரபிரம்மத்தின் மேல் இயற்றப்பட்டுள்ளது. ஆகவே இந்த ஜெகத் மித்யை என்பது வாதம். பூர்வபக்ஷ வாதங்களை முதலில் நாம் நன்றாக கிரகித்து கொள்ள வேண்டும். எதிர் நிற்பவர் என்ன சொல்ல வருகிறார் என்றே காது கொடுத்து கேட்காமல் தன் கொள்கையே சரி என்று குருட்டுத்தனமாக வாதிடுபவர்கள் கலியுகத்தில் அதிகம். உலக விஷயங்களுக்கு வேண்டுமானால் இது சில இடங்களில் கை கொடுக்கலாம். ஆனால் சித்தாந்த விஷயங்களை பொறுத்தவரை பொறுமை மிகவும் அவசியம். பூர்வபக்ஷ வாதங்களையும் நன்றாக அறிய வேண்டும். அதேபோல் வாதங்களில் கூறப்படும் பிரம்மம் அல்லது பரபிரம்மம் வேறு, சதுர்முக பிரம்மா வேறு என்பதையும் நாம் நினைவில் கொள்வோம். ஏன்னா அடிக்கடி இந்த பிரம்மம் பரபிரம்மங்கிற அந்த டேர்ம் நம்ம ஸ்பீச்சில் வந்துட்டே இருக்கும். சதுர்முக பிரம்மா ஜீவர்களில் உத்தமர். ஆனால் பிரம்மம் என்று குறிப்பிடப்படுவது சர்வோத்தமனான முழுமுதற் கடவுளையே அது குறிக்கிறது. மத்வ சித்தாந்த பிரகாரம் விஷ்ணுவே அந்த பரபிரம்மம், அல்லது சாதாரணமாக பிரம்மம் என்று சொன்னாலும் அது அவரையே குறிக்கிறது என்பதை இந்த பூர்வபக்ஷ வாதங்களுடன் சேர்த்து நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், பூர்வபக்ஷ வாதப்படி சத் என்பது பிரம்மம், அசத் என்பது இல்லவே இல்லாத அல்லது இருக்கக்கூடிய சாத்தியமற்றவை. மூன்றாவது மித்யை என்பது இந்த ஜெகத் சிருஷ்டி தோற்றத்திற்கு உள்ளது, ஆனால் உண்மையில் இல்லை. ஆகவே இருக்கிறது என்றும் சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது. அதனால் சத்தியம் அல்ல என்பது வாதம். சரி, பூர்வபக்ஷ வாதம் இப்படி சொல்ல, மத்வ சித்தாந்தம் ஜெகத் சத்தியத்துவத்தை எப்படி ஆராய்கிறது? எதன் அடிப்படையில் ஒரு விஷயம் சத்தியம் அல்லது பொய் என்ற முடிவுக்கு வருகிறது? 3 அடிப்படை, 3 கிரைட்டீரியா இருக்கு. முதலாவது அபாத்யத்வ, அதாவது சத்தியம் என்று தெரிந்த ஒரு விஷயம் அல்லது தத்துவம் பிற்காலத்தில் தவறாக உணரப்பட்டு விட்டது என்று இல்லாமல் சத்தியமாகவே இருப்பது, முரண்பாடு இல்லாமல் இருப்பது அனுபவத்தில். அப்படி இருந்தால் அது சத்தியம்தானே. ஒரு விஷயத்தை நாம் சத்தியம் என்று உணர்கிறோம், அதன் பிறகு அது பொய் என்ற அனுபவம் ஏற்படுவதே இல்லை என்றால் அது சத்தியம்தானே. ஒரு தத்துவத்தின் மேல் இயற்றப்பட்ட தத்துவமானது அதை தொடர்ந்து வரும் அனுபவத்தில் பொய் என்பது விளங்கிவிடும். உதாரணத்திற்கு, அதே பாம்பு கயிறு உதாரணத்திலேயே சற்று நேரத்தில் பாம்பு பொய் என்பது தெரிந்து விடுகிறது. ஆனால் இவ்வுலகும் அதில் உள்ள பேதங்களும் நமது சத்திய அனுபவமாக உள்ளன. அது பொய்யாவதே இல்லை. ஆகவே சிருஷ்டியும் அதில் உள்ள பேதங்களும் சத்தியம் என்பது முதல் வாதம். இரண்டாவது அடிப்படை தேசகால சம்பந்தித்வ. ஒரு உதாரணத்திற்கு, ஓரிடத்தில் ஒரு நாற்காலி இருப்பதை உணர்கிறோம். அந்த நாற்காலி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு சத்தியமாய் உள்ளது. இது தேசகால சம்பந்தித்வம். அந்த நாற்காலி ஒரு லாரியாய் தெரிவதில்லை. நாற்காலிதான். நீங்கள் அதை சுற்றி பார்த்தாலும் சரி, புரட்டி போட்டு பார்த்தாலும் சரி, அது நாற்காலிதான். ஆனால் பாம்பு கயிறு உதாரணத்திலோ பார்க்கப்பட்ட இடத்தில் பாம்பு இல்லவே இல்லை. கயிறு பாம்பாக தவறாக உணரப்பட்டது. இது பிரத்யக்ஷத்தில் உள்ள ஒரு கோளாறு. பாம்பு தோற்றமளிக்கிறது என்பதற்காக பாம்பை இருக்கிறது என்றும் சொல்ல முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது. அது மித்யை என்று எப்படி ஏற்பது? அந்த பாம்பு அங்கே இல்லாத பாம்புதானே, அது பொய், சந்தேகமே இல்லை. ஆனால்
உலக விஷயத்தில் நமக்கு ஏற்படும் அனுபவங்கள் நாற்காலி போல் மாறாத அனுபவங்களாக உள்ளன. இந்த உலகம் என்பது இந்த தேசகால சம்பந்தித்துவத்தால் ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு குறிப்பிட்ட இடத்தில் ஆகாசத்தில் சத்தியமாகவே உள்ளது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இவ்வுலகம் நிரந்தரம் இல்லை என்றாலும் அது சத்தியம். எப்படி? தேசகால சம்பந்தித்துவ அடிப்படையில். நாம் கண்ட நாற்காலியை நாம் உடைத்து விட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் அந்த நாற்காலி இருந்தது தானே. உதாரணத்தில் உள்ள பாம்பு போல் பொய் என்று உணரப்பட்டு விடுவதில்லையே. ஆகவே ஜகத் என்பதும் அதில் உள்ள பேதங்களும் சத்தியம் என்பது இரண்டாவது அடிப்படை வாதம். மூன்றாவது அர்த்த கிரியாகாரித்வ, அதாவது உண்மை பொருட்களால் தான் விரும்பப்படும் பலன்களை கொடுக்க முடியும். இதுவும் ஒரு தத்துவம் உண்மை அல்லது சத்தியம் என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் ஒரு அடிப்படை. ஒரு உதாரணத்திற்கு, ஒருவன் தாகமாக இருக்கும்போது ஒரு நதியை காண்கிறான். நதி நீரை அள்ளி பருகுகிறான். அவனது தாகம் தீர்கிறது. அவனுக்கு ஒரு திருப்தி உண்டாகிறது. அந்த நதி நீரும் சத்தியம், அவன் குடித்ததும் சத்தியம். அதனாலேயே விரும்பிய பலனான தாக சாந்தி கிடைக்கிறது. இதே தாகமாக இருக்கும்போது தூரத்தில் காணல் நீரை பார்த்துவிட்டு பருக முயற்சித்தால் அந்த நீர் பொய் என்ற அனுபவமே ஏற்படுகிறது. ஆகவே ஒரு சத்தியமான வஸ்துவால் தான் ஒரு சத்திய அனுபவத்தை தர இயலும். அவ்வகையில் இவ்வுலகில் நமக்கு ஏற்படும் பல அனுபவங்கள் சத்தியமாகவே உள்ளன, முரண்படாமல் உள்ளன. ஆகவே இந்த ஜகத் சத்தியம், இதில் உள்ள பேதங்களும் சத்தியம் என்பது மூன்றாவது அடிப்படை. நம் பிரத்யக்ஷ அனுபவங்களே ஜகத் சத்தியத்துவத்தையும் பஞ்சபேதங்களையும் நமக்கு உணர்த்தும். நாம் விரும்பும் காரியம் அனைத்தும் நாம் விரும்பியபடியே நடப்பதில்லை. இதுவே நம் அஸ்வதந்திரத்துவத்தை காட்டுகிறது. ஸ்வதந்திரரான பகவான் ஒருவர் இருந்து இவற்றை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாம் யூகிக்கலாம். பிரம்ம ஜீவ பேதம் இது. ஜீவ பேதங்கள் இல்லை என்றால் உணர்ச்சிகளில் ஏன் இவ்வளவு வேறுபாடுகள்? ஒரு வீட்டில் திருமணம் என்று பல ஜீவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் போது வேறு ஒரு வீட்டில் சிலர் தன் உறவினர் மறைவிற்காக அழுது கொண்டிருக்கின்றனர். ஒரே சமயத்தில்தானே இந்த மாறுபட்ட உணர்ச்சிகள் இவ்வுலகில் தென்படுகின்றன. இருப்பதே ஒரே சேதன வஸ்துதான் என்றால் ஒரே சமயத்தில் உணர்வுகள் ஏன் வேறுபடுகின்றன? நல்ல சூழலிலேயே ஒரே பெற்றோரால் வளர்க்கப்பட்ட சகோதரர்களில் ஒருவன் நல்லவன் ஆகிறான், ஒருவன் தீயவன் ஆகிறான். உதாரணத்திற்கு ராவணனையும் விபீஷணனையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் அப்படி? ஜீவ பேதம். அவன் ஸ்வரூபத்திலேயே கெட்டவன் ராவணன், விபீஷணன் ஸ்வரூபத்திலேயே நல்லவன். ஜீவராசிகளிடம் சேத்தனத்துவத்தை, கான்ஷியஸ்னஸை காண்கிறோம். ஜடங்களில் இது இல்லை. ஜீவ ஜடபேதம். இப்படியே பிரம்ம ஜடபேதமும். பிரம்மத்திற்கு கான்ஷியஸ்னஸ் உண்டுதானே, ஜடத்திற்கு கான்ஷியஸ்னஸ் இல்லை. ஜடபேதம் எப்படி? மாங்கொட்டையில் இருந்து மாமரம் மட்டுமே வருகிறது, வாழை மரம் வருவதில்லை. மாங்காயும் வேப்பங்காயும் ஒரே போல் சுவைப்பதில்லை. இந்த அனுபவங்களும் காலம் காலமாக மாறாமல் அப்படியே உள்ளன. ஆகவே நம் சொந்த அனுபவங்களே சாஸ்திரங்களை தாண்டி, கண்ணிற்கு தெரியாத பல தத்துவங்களை தாண்டி
சாதாரணமாக நம் அனுபவத்தை வைத்து பார்க்கும் பொழுதே நம் சொந்த அனுபவங்களே நமக்கு இந்த சிருஷ்டி மித்தியை அல்ல, சத்தியம் என்பதை உணர்த்துகிறது. இப்படி அபாத்தியத்துவ, தேசகால சம்பந்தித்துவ, அர்த்த கிரியாகாரித்துவ என்ற எந்த அடிப்படையில் பார்த்தாலும் சிருஷ்டியும் அதில் உள்ள பேதங்களும் சத்தியமாகவே உள்ளன. மித்தியை, அதாவது உண்மையென்றும் சொல்ல முடியாது, பொய்யென்றும் சொல்ல முடியாது என்று ஒரு தத்துவம், ஒரு கோட்பாடு இல்லவே இல்லை. பாம்பு கயிறு, சிப்பி வெள்ளி ஆகிய உதாரணங்களில் கூட பாம்பும் வெள்ளியும் பொய் என்பது பிரத்யக்ஷத்திலேயே சிறிது நேரத்திலேயே தெரிந்து விடுகிறதே. ஆகவே ஒன்று சத்தியம், மற்றொன்று பொய், அவ்வளவே. இரண்டே விஷயம்தான். மித்தியைக்கு இங்கு இடமே இல்லை என்பது மத்வ சித்தாந்த வாதம். ஆகவே சிருஷ்டி, பஞ்சபேதங்கள், தாரதமியம் அனைத்தும் சத்தியமே. ஏனென்றால் இவை அனைத்தும் நம் அனுபவத்தில் உள்ளன, மாறாத அனுபவமாக உள்ளன என்று மத்வ சித்தாந்தம் உறுதியாக கூறுகிறது. இப்பகுதி இத்துடன் இருக்கட்டும். அடுத்த பகுதியில் இது தொடர்பாக மேலும் பல வாதங்களை காணலாம். நன்றி. சர்வம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசார்ப்பணமஸ்து.